ஹாய், ஹலோ, வணக்கம். ஸோ எப்போ ஆக்சுவலாக நாங்கள் எங்கேயாவது ஃபேமிலியாக அடிக்கடி ட்ரிப் போயிட்டே இருப்போம். அந்த மாதிரி போகிற ட்ரிப்பை இந்த டைம் வீடியோவாக எடுக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் நாங்கள் போடுற ஃபஸ்ட்டு வீலாக் இதுன்னு கூட சொல்லலாம். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி நாங்கள் போகலான்ட்டு இருந்தது வந்து திருமூர்த்தி ஃபால்ஸ் தான் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே போகணும் அப்படிங்கிறனால நாங்கள் காலையில் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். ஒரு 7:30 அந்த மாதிரி டைம்லேயே நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் எவ்ரி 6 months ஒன்ஸ் நாங்கள் அங்கே போயிடுவோம். ஏன்னா அந்த பிளேஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ வீட்டிலேருந்து எல்லாம் டாட்டா சொல்லிட்டு கிளம்பியாச்சு. பாப்பாவை காரில் வச்சு சமாளிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கு மொபைல் இருந்தால் தான் முடியும். அதை காமிச்சு தான் நான் ஃபுட்டில் இருந்து தூங்க வைக்கிறது எல்லாமே பண்ணுறேன். ஸோ பாப்பா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு. அப்படியே பாப்பா கொஞ்சம் நேரத்தில் தூங்கவும் செஞ்சுட்டாங்க. ஸோ நாங்கள் ட்ரிப்புக்கு ரெடி ஆகிட்டோம். ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக தான் கிளம்பணும். ஏன்னா நாங்கள் இதை முடிச்சு நெக்ஸ்ட்டு இன்னொரு பிளேஸ் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் இருந்தோம். அதை பற்றின வீடியோஸை நாங்கள் நெக்ஸ்ட்டாக போடுறோம். இவங்களுக்கு பல்லே இருக்காது, ஆனால் இவங்க அடிக்கடி சாப்பிட்றது சாக்லேட் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. போகிற பிளேஸ் எல்லாமே செமையாக இருந்தது. உண்மையாகவே நேச்சர் ரொம்ப பிடிக்குங்கிறவங்க இந்த பிளேஸ்க்கு கட்டாயம் போங்க, சூப்பராக இருக்கும். மேடம் அதுக்குள்ளே எழுந்திரிச்சாச்சு, ஒரு குட்டி டான்ஸ் போட்டாச்சு. இந்த திருமூர்த்தி ஃபால்ஸில் வந்து நிறைய மூவிஸ்லாம் எடுத்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டாக பொன்னியின் செல்வனில் கூட சில கிளிப்ஸ் எல்லாம் இங்கே எடுத்துதான் சொன்னாங்க. இதுதான் திருமூர்த்தி டேம்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து ஒரு 1 kilometers தான் இருக்கும் கோயிலுக்கு. போகிறப்ப பார்த்தா ஏகப்பட்ட ஸ்நாக்ஸ் எல்லாம் இருந்தது. பார்த்த உடனே அவ்வளோதான், நாங்கள் குடும்பம் நேராக ஷாப்பை பார்த்து ஓடிட்டோம். ஆளுக்கு ஒவ்வொரு வெரைட்டிஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். சரியான பசி. பார்க்கும்போதே எச்சு வருது. நான் போன உடனே ஒரு கூழ் எடுத்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அவங்க ஒரு சில்லி ஒன்று ஆர்டர் பண்ணாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் ஆர்டர் பண்ணி சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டேஸ்ட் வைஸ் கூட ஓகே சொல்லலாம். பட்ஜெட்டும் ரொம்ப ஓரளவுக்கு பட்ஜெட் கம்மியாக தான் இருந்தது. 30 rupees அந்த மாதிரி தான் சில்லிஸ்லாம் இருந்தது. நீங்களாம் ஒவ்வொன்றும் எடுத்து சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா அவளோட சைட்லேருந்து அவள் ஒன்று எடுத்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டா. அது என்ன நீங்களே பாருங்கள், பார்த்துக்கோங்க. பஞ்சு மிட்டாயெல்லாம் சேவ் பண்ணாங்க. அது ஒன்று 30 rupeesன்னு சொன்னாங்க. சரி, சாப்பிட்டு முடிச்சாச்சு. டேரெக்டாக நாங்கள் அடுத்த கோயிலுக்கு போயாச்சு. இப்போ இந்த திருமூர்த்தி ஃபால்ஸ் வரணும் அப்படின்னு சொன்னால் இது வந்து உடுமலைப்பேட்டையிலேருந்து பக்கம்னு சொன்னாங்க. உடுமலைப்பேட்டையிலேருந்து வர மாதிரி இருந்தால் 20 kilometers ஆமாம். பொள்ளாச்சியிலேருந்து வரணும் அப்படின்னா 40 kilometers. கோயம்புத்தூர்லேருந்து வரணும் அப்படின்னா 80 kilometers டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. இதுக்கு ட்ரெயின், பஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குதுன்னு சொன்னாங்க. நாங்கள் காரில் வந்ததுனால எனக்கு அதோட டீட்டெயில்ஸ் அவ்வளோவா தெரியல. தண்ணிலாம் செம்மச்சில்லுன்னு இருந்தது. பாப்பாலாம் தொடக்கூட மாட்டான்னு பார்த்தா மேடம் இறங்கினவுடனே டான்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரியான டான்ஸு. அங்கேருந்து கோயில் பார்க்குறதுக்கு அந்த வியூவு செமையாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் மங்கீஸ்லாம் ஏகப்பட்டது இருந்தது. நீங்களே பார்த்துட்ருக்கீங்க. தண்ணி வந்து அந்தளவுக்கு ரொம்ப பெருசாக வந்துச்சுன்னு சொல்ல முடியாது. நாங்கள் லாஸ்ட் டைம் போனதை விட இந்த டைம் தண்ணிலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஆனால் கிளைமேட் வந்து ரொம்ப சில்லுன்னு இருந்ததுனால தண்ணிலாம் ரொம்ப செம சில்லுன்னு இருந்தது. தொடவே முடியல, அந்தளவுக்கு சில்லுன்னு இருந்தது. யார் என்ஜாய் பண்ணாங்களோ இல்லையோ, ரஜினி ரொம்பவே என்ஜாய் பண்ணான். ஏன்னா அவன் தண்ணியை பார்த்துட்டு இறங்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டா. இந்த டெம்பிளில் வந்து சிவன், விஷ்ணு, பிரம்மா இந்த 3 காடு வந்து ஒரே இடத்துல இருக்காங்க. அதுதான் அவங்களோட ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. திருமூர்த்தி மலையோட ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி சரியான ரஷ் நாங்கள் போனோம் அன்றைக்கி. ஸோ எங்களால் வந்த உடனே வந்து உள்ளே போக முடியல. ஸோ நாங்கள் பக்கத்தில் இந்த பிளேஸை பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸோ ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நேராக நாங்கள் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அங்கே போயிட்டோம். ஃபோட்டோ எடுக்கலான்னு ட்ரை பண்ணோம். பட் யாரும் கோஆப்ரேட் பண்ணல. அதனால் ஏதோ எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன காமெடிலாம் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் அங்கேருந்து. பாப்பா இப்போ தான் வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க அங்கேயும் போய் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
ஓகே நம்ம மேலே கிளம்பலாம், போய் மலையை போய் பார்த்துட்டு வரலான்ட்டு இருந்தேன். பட் சார் வந்து சுத்தமாக ஒத்துக்கவே மாட்டேன்ட்டாங்க. ரொம்ப தூரம் நடக்கணும்னு சொன்னாங்க. பட் நாங்கள் தான் இது வரைக்கும் நாங்கள் மேலே ஃபால்ஸ் போனதே இல்லை, கண்டிப்பாக போயே ஆகணும்னு சொல்லி போயிட்டோம். இங்கே வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு வந்து 5 rupees சார்ஜ் பண்ணாங்க. ஸோ நாங்கள் கொடுத்துட்டு கிளம்பிட்டோம். ஒரு 1/2 kilometer தான் இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. வியூலாம் வேறு லெவலில் இருந்தது, சூப்பராக இருந்தது போகும்போது. பட் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, வீடியோ வந்து அவங்க எடுக்கிறேன்னு சொன்னதுனால பாப்பாவை நானே தான் வச்சுருந்தேன். ஸோ அதனால் எனக்கு சரியான கைவலி வீட்டுக்குலாம் வந்துட்டு. அது மட்டும் இல்லாமல் நல்ல வேலை நாங்கள் சாப்பிட்றதுக்கு எதுவும் மேலே எடுத்துகிட்டு போகல. சப்போஸ் யாராவது திருமூர்த்தி ஃபால்ஸ் போனீங்க அப்படின்னா மேலே ஃபால்ஸ் போகிறப்ப எதுவுமே எடுத்துகிட்டு போடாதீங்க. ஏன்னா மேலே தான் மங்கீஸ் ஏகப்பட்டது இருக்குது. நாங்கள் போகும்போது குட்டி குழந்தைகிட்டேருந்து தர்பூசணிலாம் புடுங்கிருச்சு. பாவம் அந்த பாப்பா அழுதுகிட்டே இருந்தது. அந்த மாதிரி நிறைய நடந்தது. கடைசியில் எங்கள் கதை பார்த்திங்கன்னா இந்த தீரன் படத்தில் வர மாதிரி 2 கிலோமீட்டர் அப்படி தான் நடந்தது. ஏன்னா நாங்கள் போயிட்டே இருந்தோம், நாங்களே இப்போ வந்துடும் பார்த்தோம். ஆனால் கடைசி வரைக்கும் ஃபால்ஸ் வர மாதிரி தெரில. ரொம்ப கஷ்டமாக இருந்தது கொஞ்சம் போகிறதுக்கு. பட் போகும்போது அந்த வியூ பாயிண்ட்லாம் செம்மையாக இருந்தது. நல்ல வேளை நாங்கள் சம்மர் டைமில் போகல, கொஞ்சம் சில்லுன்னு தான் இருந்தது கிளைமேட்டு. ஸோ போக நல்லா இருந்தது. கிட்டத்தட்ட இந்த அருவி சவுண்ட்லாம் கேட்டோடனே நாங்கள் ஃபால்ஸ் பக்கத்தில் வந்துட்டோம்னு சொல்லிட்டு ஒரு கெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பட் ஃபஸ்ட்டு ஏமாந்துட்டோம். பக்கத்தில் போனோன்னா ஒரு குட்டி ஃபால்ஸ் மாதிரி தான், தண்ணி மாதிரி தான் விழுந்ததை பார்த்துட்டு இதுதான் அருவின்னு நினச்சிட்டோம். பட் அது அருவி கிடையாது. இன்னும் கொஞ்சம் நல்லா உள்ளே போகணும். ஸோ அவ்வளோதான், ஃபால்ஸ் கிட்டே வந்துட்டோம். ஃபால்ஸ் கிட்டே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே கேர்ஃபுல்லாக போங்க, ஏன்னா அங்கேயுமே மங்கீஸ் நிறைய இருந்தது. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக தான் நாங்கள் போகணும். ஃபால்ஸ் கிட்டே வந்துட்டோம். அவ்வளோதான், ஃபால்ஸ் கிட்டே வந்துட்டோம். நீங்களே பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிளேஸ்லாம் செமையாக இருந்தது. ஆக்சுவலாக நாங்கள் ஃபால்ஸில் போய் குளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருந்தது. பட் நாங்கள் இங்கே போகும்போது ஒரு 11 o'clock அந்த மாதிரி டைம் தான் இருக்கும். 11-11:30 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த டைம் ரொம்ப சில்லுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் குளிக்கிற பிளானை கேன்சல் பண்ணிட்டோம். ஜஸ்ட்டு கொஞ்ச நேரம் தண்ணியில் லைட்டாக ஆடிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். தண்ணியில் செம்ம சில்லுன்னு இருந்தது. ஸோ பார்த்தோம், அங்கேருந்து ஒரு சின்ன டான்ஸ் போட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். திரும்ப வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் அங்கேயும் உட்காந்து தான் வந்துட்டு இருந்தோம். ஆனால் எங்களால் ரொம்ப தூரம் நடக்க முடியல. ஒரு வழியாக நாங்கள் கீழே வந்துவிட்டோம். நாங்கள் கீழே வந்த நேரம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் இல்லை அப்போ தான் மேலே மலைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஃபால்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாங்கள் கீழே வந்து எல்லாத்தையும் ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானில் இருந்தோம். இங்கே இப்போ நாங்கள் எடுத்த வியூ பாயிண்ட் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் பாருங்கள். அவ்வளோதான், பாப்பா திருநரெலாம் பூசி ஒரு ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் அங்கேருந்து டேரெக்டாக போயிட்டு அந்த டேம் பக்கத்துலேயே தான் இருந்தோம். சாப்பிட்டுட்டு வீட்டிலேருந்து நாங்கள் குக் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ அவ்வளோவும் எங்களுக்கு பட்ஜெட் படி பார்த்திங்கன்னா எந்த ஒரு செலவும் இல்லை. இங்கேருந்து போயிட்டு வர ட்ராவல் மட்டும்தான். ஸோ நாங்கள் அங்கே போய் எங்களுக்கு தேவையான எல்லா பெட்ஷீட்ஸ் இதெல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தோம். அங்கே போய் நாங்கள் ஒரு சின்னதாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் எங்கே போனோம் அப்படிங்கிற வீடியோவை நான் நெக்ஸ்ட்டு வீலாக போடுறேன், அதை பாருங்கள். இது பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.